பத்திரிகை நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். திமுகவில் சேர்ந்து மக்கள் பணி பண்ணுறது தான் என்னுடைய அடுத்த பிளான். ஓகே மேம், இப்போ எதிர்கட்சிகள்லாம் பல குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. முக்கியமான குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் பெண்களாக ஜாயின் பண்ணி எப்படி மேம்? இல்லைங்க, எதிர்கட்சிகள் சொல்கிறது எதுலேயுமே உண்மை கிடையாது. இப்போ பாஜக கொரோனா டைமில் ஒன்றுமே பண்ணலைங்க. தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற அந்த தருணம் ரொம்ப சவாலான தருணம். நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா, நான் உயிரோடு இருப்பேனா யாருக்குமே தெரியாது. அந்த டைமில் தான் அவர் சிஎம் ஆனார். அந்த டைமில் பாஜக என்ன பண்ணாங்க, வாங்க பால்கனியில் நின்று விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னாங்க. விளக்கு பிடிக்கிற நேரமாங்க அது, ரத யாத்திரை போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க ஒன்றுமே பண்ணல. அதனால் அவங்களோட விமர்சனம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க. வரக்கூடிய எலெக்ஷன் அதில் போட்டியிடுவீங்களா? எந்த தொகுதியில் போட்டியிடுவீங்க? சார், நான் தேர்தலில் வெல்வதற்காகவோ பதவிக்காகவோ அரசியலுக்கு வரல, மக்கள் பணி செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். ஸோ தேர்தல் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயலாற்றுவேன். மக்களோட பணி எப்படி இருக்கும்? நான் இதுக்கு முன்னாடியே மக்கள் பணி செஞ்சிட்ருந்தேங்க. நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். நான் அதுக்கு புதுசு கிடையாது, நிறைய அனுபவம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க, என்னோடய ஒர்க் நீங்கள் பார்ப்பீங்க. நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னோடய ஒர்க் நீங்கள் பார்ப்பீங்க சார். எல்லாமே ஒன்று தானே. இப்போ விஜய் கட்சி தொடங்கி இருக்காரு, அது எப்படின்னு பார்க்குறீங்க? விஜயன்னான்னு இல்லைங்க, மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரணும். விஜயண்ணா மக்கள் பணி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொரோனா வந்தது, கொரோனாக்கு அப்புறம் ஃப்ளட்ஸ் வந்தது. அவர் இறங்கி மக்கள் பணி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எனக்கு விமர்சனம் இல்லை.